இதுல இப்ப உச்சகட்டமா ஏஐ அதுல வந்து ஷிகர் தவான் பிளேயரும் சானியா மிர்சாவும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு சத்தியமா நம்புற மாதிரியே போட்டுறானுங்க. அது நீங்க வெகுஜன ஊடகங்கள் இப்ப அந்த இப்ப சன் நியூஸ் இருக்கு, ஜெயா நியூஸ் இருக்கு, புதிய தலைமுறை அந்த நியூஸ் டெம்ப்ளேட் எடுத்து சர்க்குலேட் பண்றாங்க. நீங்க டெக்னாலஜி வர வர ஏமாந்துருவானா ஏமாற மாட்டாங்க இல்லையா? 100% ஏமாறுவாங்க. டெக்னாலஜி வளர வளர இப்ப ஃபேஸ்புக்ல இருக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக் பண்றாங்க. ஒரு படம் ஃபேக் அப்படின்னா நமக்கே கூகுள்ல வந்து ஃபேஸ்புக்ல சொல்றான் இந்த படம் வந்து ஃபேக், அதனால நாங்கள் ரிமூவ் பண்றோம்னு சொல்றோம். இப்போ வெகுஜன ஊடகங்கள், பத்திரிகைகளும், காட்சி ஊடகங்களும் அவர்கள் அலுவலகத்திலே ஒரு ஃபேக்ட் செக் வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு செய்தி எடுத்து போடும்போது இது உண்மையிலே ஃபேக்டா இல்லையா அப்படிங்கறது பார்க்கணும். எடுத்துக்காட்டா நான் சொல்றேன், நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் நிர்மலா சீதாராமன் சைட்லயும் அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படல, சீமானும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனா அவங்க நியூஸாவே போட்டாங்க. இத்தனைக்கு பெரிய பாப்புலரான ஊடகம், நடுநிலையான ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகம் போட்டுட்டு செய்தி போடுறாங்க. அவங்கள பார்த்து நாங்க